லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் மாதையன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்ச காரணத்தினால கேரளா, வயநாடு, குடகு, மைசூரு, மண்டியா பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளளவை ஏற்றத்துக்கு சில தினங்களே உள்ளது. இதனால் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததுனால அதுக்கு வரும் உபரி நீரானது அப்படியே தமிழகத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது. சுமார் கபினி அணையிலிருந்து 75,000 கனஅடியும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 2,500 கனஅடியும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லைப்பாதையான பிலிகுண்டுக்கு சுமார் ஒரு வார காலமாகவே நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில் தற்போது நாம நிற்கும் இடத்திலிருந்து நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. சுமார் 60,000 கனஅடி தண்ணீர் அதிகரித்துள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் கி சாந்தி அவர்கள் பரிசீலிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் 5வது நாளாக தடை விதித்துள்ளனர். தற்போது ஒகேனக்கல் பகுதியில் வறண்டு போய் கடந்த ஒரு வருட காலமாகவே வறண்டு போய் காய்ந்த நிலையில் இருந்த நீர் தற்போது ஒகேனக்கல் பகுதி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை பார்க்க முடியும். சினிபால்ஸ், மெயின் அருவி, ஐவர்பாணி, தொங்கு பாலம், முதலைப்பண்ணை பகுதியிலெல்லாம் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும். இதனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் கால்நடை மேய்க்குவதற்கும் இறங்கக்கூடாது என்பது சுற்றறிக்கையை விடுத்துள்ளனர். தற்போது தமிழக பகுதியிலும் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அன்செட்டி, கேரெட்டி, நாட்ராப்பாளையம், பிலிகுண்டு, ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கலிலிருந்து செய்தியாளர் மாதையன்.